நாம் நமது நிகழ்ச்சியில் தெளிவாக சொன்னோம், இந்த தவறை செய்யாதீர்கள். இன்னும் ஒரு 20 லட்ச ரூபா கொடுங்க, பனையூரில் உங்கள் கட்சி ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுங்க. அரசு வேலையை தூக்கி கொடுக்காதீர்கள். அரசு வேலையை கனவாக நினைத்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். 10,000 வேக்கன்சிக்கு 15 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் இறந்தார்கள் என்பதற்காக அரசு வேலையை நீங்கள் தூக்கி கொடுத்தால் நாளை பட்டாசு ஆலை விபத்தில் இறந்தவர்கள் கேட்பார்கள், வெள்ளத்தில் இறந்தவர்கள் கேட்பார்கள், மெரினா நெரிசலில் இறந்தவர்கள் கேட்பார்கள், இதுபோல எல்லோரும் கேட்பார்கள். இதற்கு எல்லையே இல்லை, இதை செய்யாதீர்கள் என்று நம்ம 2-3 நிகழ்ச்சிகளில் நம்ம பதிவு செஞ்சோம். அதாங்க சார், நேற்று நீதிமன்றமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருணை அடிப்படையில் வேலை தர்றது அப்படிங்கிறத நீதிமன்றங்கள் ஏற்கனவே வரையறுத்திருக்காங்க. அரசு வேலையில் இருந்தவங்க இறந்துருந்தா அவங்க குடும்பத்தினருக்கு தான் இந்த கருணை அடிப்படையில் வேலை தர முடியும்னு சொல்கிறாங்க சார். அதுக்கே என்ன பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சுய தொழில் முனைவராங்கன்னா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி திறன் மேம்பாட்டு பயிற்சி வேணா கொடுங்கன்னு சொல்கிறாங்க சார். அதுதான் சரி. நீங்கள் நிதி உதவி கொடுக்கறதுன்றது ஓகே. ஒரு அந்த இறந்த குடும்பத்துக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்றதை நம்ம முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு 20 லட்ச ரூபாய், அது ஆதவர்ஜுனோட தனிப்பட்ட பணம். அதனால் கட்சி சார்பில் கொடுத்தாங்க. 20 லட்ச ரூபாய். இது போக மக்கள் வரிப்பணத்திலிருந்து தலா 10 லட்ச ரூபாய், 30 லட்ச ரூபா போச்சா? திமுக அரசு கொடுத்தது. ஏதோ அரசு கொடுத்துச்சு, அவ்வளோதான். எந்த அரசாக இருந்தால் என்ன? இதுக்கு பிறகு அரசு வேலையை நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்கன்னா, அந்த மெரினாவில் ஏர் ஷோ பார்க்க போய் இறந்தவனுக்கு 5 லட்ச ரூபாயோட நின்றுச்சு. கரெக்டாக? பட்டாசு ஆலையில் வருடத்திற்கு 20 பேராவது இறக்குறாங்க. வயிற்று பொழப்புக்காக அவன் உயிரை விட்றான். கரெக்டுங்களா? இது சினிமா நடிகரை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். உண்டா இல்லையா? இதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கா? அவங்க இறந்தவங்க பாவம், அவர்களுக்கு நம்முடைய வருத்தங்கள் உண்டு, அவர்கள் மீது நமக்கு அனுதாபம் உண்டு. ஆனால் சினிமா நடிகரை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமா இல்லையா? அவர்களுக்கு 30 லட்ச ரூபாயை தாண்டி இன்னும் என்னென்ன சலுகைகளை நீங்கள் தருவீர்கள்? ஒன்று, இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, சிபிஐ புலன் விசாரணையில் இருக்கிறது. இறந்து போன குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சிகள். அந்த வழக்கில் குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருப்பவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருப்பவர்கள், இந்த வழக்கின் முக்கிய சாட்சிகளாக இருப்பவர்களுக்கு அரசு வேலையை தூக்கி தருவது அவர்கள் சாட்சியை கலைப்பதற்கு சமமாகும். இவ்வளோ விஷயங்களை சொன்னோம். இதையெல்லாம் மீறி வம்புக்கு போய் கொடுத்தாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இதுதான் உள்நோக்கமாக இருக்குமா, இல்லை தன்னை பார்க்க வந்து இதை மாதிரி இறந்து போயிருக்காங்க, தன்னை பழி வாங்குறதுக்காக இந்த சதி நடந்துருச்சுன்னு அவர் நம்புறாரு, அது காரணமாக இருக்குமாங்க சார்? இரண்டில் எது காரணமாக இருந்தாலும் அரசு வேலைகளை இப்படி தூக்கி கொடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதை தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. விஜய் அவர்களில் உண்மையிலேயே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. நம்மளை பார்க்க வந்து இப்படி உயிர்கள் போயிடுச்சுன்றதை நினச்சி அவர் வருத்தப்படுறாரு. எனக்கு அதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது. ஆனால் 425 கோடி ரூபாய் உங்களுக்கு சொத்துக்கள் இருப்பதாக நீங்கள் வேட்புமனுவில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதில் ஒரு 25 கோடி எடுத்து இவங்களுக்கு நீங்கள் பிரித்து கொடுங்க, நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப இறக்கம் இருக்குது, ஓகேவா? அதில் 25 கோடியவோ 50 கோடியவோ ஆளுக்கு 1 கோடி கொடுங்க. நான் எந்த விதமான கேள்வியும் எழுப்ப மாட்டேன். யோ அவர் காசியா உனக்கு நையா வந்துச்சுன்னு நான் கேட்பேன். ஆனால் இது எங்கே பணம், எங்கே வேலை? அரசியலமைப்பு சாசனத்தில் பிரிவு 16 என்று ஒன்று இருக்கிறது. 14 இருக்குது, அது பல பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகிள் 16 என்ன தெரியுமா? தட் இஸ் ஆல்சோ ஏ ஃபண்டமெண்டல் ரைட். அரசு வேலைகளில் சம வாய்ப்பு, உங்களுக்கும் சம வாய்ப்பு, எனக்கும் சம வாய்ப்பு. இப்போ அரசு பணியில் இருந்த தந்தையை இழந்து 5 வருடங்களாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடியவர் இந்த வேலை வாய்ப்பை எப்படி பார்ப்பார்? இதையெல்லாம் தான் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கருணை அடிப்படையில் பணி வழங்குவதற்கென்று ஏற்கனவே காத்திருப்போர் பட்டியல் இருக்கும்போது அதை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு நீங்கள் எப்படி இந்த பணியை கொடுத்தீர்கள்? எனக்கு எக்ஸாக்டாக ரூல் பொசிஷன் தெரில. ஆனால் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் அந்த மாவட்டத்தோட கன்சாலிடேட்டட் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது.